ஒன்ஸ் இன்றைக்கு நம்மளுடைய பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் வைப்பில் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம், நீங்கள் பார்க்கலாம். என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு எதுக்கு போகிறோம்? இந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க, நம்ம கோவிலுக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மன அமைதி கிடைக்கணும், நிம்மதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம போகிறோம் எல்லாரும். அது போக அங்கே போனோம்னா வீட்டில் இருக்க ப்ராப்ளங்கள், தொழிலில் இருக்க ப்ராப்ளங்கள், அந்த ஒரு பிரச்சனையை வந்து ஒரு நாள் வந்து மறந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். சரிங்களா? அதை விட்டுட்டு நிம்மதியாக இருப்பதற்காக தான் நம்ம போகிறோம். ஸோ அங்கே இருக்கும்போது நம்ம எதுக்கு சில வேண்டுதல்கள்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய நண்பர்கள் வந்து வேண்டுதல்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய பக்தர்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு கேட்குறதுக்கு நிறைய பேர் போகிறாங்க. ஸோ இதெல்லாம் போக பொழுதுபோக்குக்காக அங்கே ஆட்டம் போடணும் கோவிலில் அப்படிங்கிற ஒரு இதுக்காக போனீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா கடவுள் வந்து, இறைவன் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு பாதையில் போகக்கூடிய பயணிக்கக்கூடிய மக்களை மட்டும்தான் அவர் என்றைக்குமே அவர் பாதுகாத்து கொண்டு வராரு, பாதுகாப்பார். சரிங்களா? சில விஷயங்கள் இப்போ இதில் நான் ஒரு வீடியோ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னால் தான் அங்கே நடந்தது. அந்த ஒரு குரூப் வந்து வந்திருக்கிறாங்க கோவிலுக்கு, திருவிழாவுக்காக. அவங்க வந்து கூட்டமாக உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டு பாடுற போது நீங்கள் அமைதியாக உட்காந்து பாட்டு பாடுங்க, பஜனை பாடுங்க, எதுனாலும் செய்யுங்க, பட் ஆனால் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு, நாங்கள் 25 வருஷமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கோங்க, யாருமே எங்களை இப்படி சொன்னதில்லை, ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப ஒரு கேள்வி கேட்டாங்க. சரிங்களா? 25 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, 25 வருஷத்துக்கு முன்னால் இந்த கோவில் எவ்வளோ அமைதியாக இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த கோவில் இப்போ தான் ஒரு 10-15 வருடங்களாக, ஒரு 10 வருடங்கள் கூட இருக்காது, ஒரு 7-8 வருடமாக தான் ரொம்ப க்ரௌட் அதிகமாகி ஒவ்வொரு பல தவறுகள்லாம் நடந்துட்டு வருது. அதுக்கு முன்னால் கோவில் வந்து ரொம்ப அமைதியாக சைலண்டாக தான் இருந்தோம். சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறது, குதிக்கிறது, ஒரு பக்தி பாடல் பாடுறோம் அப்படின்னா அந்த பாடலை வந்து பாடணும். சும்மா அதை விட்டுப்புட்டு ஓய் 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 கத்திக்கிட்டு இருக்கிறது, இது இந்த மாதிரி கத்துனா முருகர் வந்து உங்களுக்கு அருள் புரிவாரா? நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த பாட்டு பாடின குரூப்பு இல்லை அதை போல் நம்மளும் அப்படி இருக்கிறோம் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி செய்யக்கூடியவங்களாம் யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி பண்ணுனா கடவுள் நமக்கு அருள் புரிவாரா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அதுபோக இந்த கட்டண தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ நிறைய லைன் கட்டி வச்சுருக்காங்க. புதுசாக கம்பியெல்லாம் போட்டு சில்வர் பைப்லாம் அடித்து வரிசையாக லைன், அதில் எப்படி 10-20 லைன் இருக்கும் நினைக்கிறேன். டிக்கெட் டோக்கன் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த லைனில் போகும்போதும் ஒரு 5-6 பசங்க வந்து மேலே ஜம்ப் பண்ணி அந்த லைனில் இல்லையா குதிச்சு வேகமாக போகிறாங்க. ஒரு பையன் சொல்கிறான், அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு 17-18 வயசு தான் இருக்கும். அவர் சொல்கிறாப்புல, நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன், நீ பின்னாடியே வா அப்படின்னு. ஒரு பையன் குதிச்சதும் பின்னால் உள்ள ஒரு 5-6 பேர் மொத்தமாக உள்ளே குதிச்சு ஓடுறானுங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா? நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ வந்து நீ அப்போது அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைனை மீறி ஜம்ப் பண்ணி உள்ளே குதிச்சு போகிறாங்க. அந்த குதிச்சு போகிற லைனில் ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு எப்படியும் ஒரு 7 படிக்கும் இல்லை 8 படிக்கும், அந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு, சின்ன வயசு பொண்ணுங்க தான். அந்த பொண்ணு சொல்லுது, நாங்களாம் நின்றுக்கிட்டு இருக்கோம்ல வரிசையில், நீங்களாம் இப்படி குதிச்சு உள்ளே வர்றது தப்பு அப்படின்னு சொல்லுது. அந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட உங்களுக்குலாம் இல்லை. அப்போது இதெல்லாம் நல்ல விஷயமா? உங்களுக்கு முன்னால் 1000 பேர் நின்றுட்டு இருக்காங்க, உங்களுக்கு பின்னால் ஒரு 1000 பேர் 2000 பேர் நின்றுட்டு இருக்காங்க.
ஒரு 5 நிமிஷம் வரிசையில் போனீங்கன்னா நல்லா பார்க்கலாம்ல. அவ்வளோ சீக்கிரமாக போய் உள்ளுக்கு போய் சாமியை பார்த்தப்போ உங்களுக்கு சாமி வந்து அந்த முருகர் வந்து உங்களுக்கு அருள் புரிஞ்சுட்டு வரான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே. இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய விஷயம். நம்ம எதுக்கு அங்கே போகிறோம்? நீங்கள் வந்தது பாத யாத்திரை மாதிரி நடந்து வந்துருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு எவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வந்துருக்கு. எங்கேருந்து வந்தீங்கலாம் தெரியாது, ஆனால் அவ்வளோ தூரத்துலேருந்து எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து நீங்கள் நடந்து வந்திருக்கிறீங்க கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. பொழுது போகிற மாதிரி இடமா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போய்க்கலாமே. இங்கே வந்து எதுக்கு அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் நின்று இவ்வளோ மக்களோட திட்டு வாங்கி நம்ம போய் அந்த தெய்வத்தை மீட் பண்ணோம் அப்படின்னா அந்த தெய்வம் வந்து நமக்கு வந்து அருள் புரியுமா அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் ஒரு கால்வாசி அதை யோசிச்சு பார்க்கணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் போகணும், நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போகணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும், நமக்கு பின்னால் நம்ம ஃபேமிலியில் வரக்கூடியவங்க, நம்ம தொழில், நம்ம படிக்கக்கூடிய படிப்பு எல்லாம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகத்தான் எல்லாருமே தெய்வத்திட்ட போகிறாங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நீங்களும் அதுக்காக தான் போயிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக. எல்லாரும் அதுக்காக தான் போகிறாங்க. அதில் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும்னா அந்த தெய்வம் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்களா, நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை அவங்க செய்வாங்களா அப்படிங்கிற தெரிய வேணாமா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் மக்கள். யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு கூட ஒரு பெரிய ஆளுங்களுக்கு இல்லை. அதே போலதான் அந்த பாட்டு பாடின இடத்துலையும் அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி கத்தாதீங்க, அமைதியா பாட்டு பாடுங்க, பஜனை பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. போனதும் திரும்ப ஓய் 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 ஓய்ன்னு கத்துறாங்க. ஓய் ஓய்ன்னு கத்துறதுக்கா கோவிலுக்கு போறோம்? தெருவில் ஆடுற கூட்டத்தை வந்து கோவிலுக்குள்ள வச்சுக்கிட்டு பண்ணுனா அது நல்லா இருக்குமா? மக்களே கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் எல்லாரும் சாமியை பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரே சாமி, அவரை பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக அந்த ஒரு 2 மணி நேரம் உள்ளே இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்? நீங்கள் விடிய விடிய உட்காந்து பாட்டு பாடுங்கன்னு சொல்லிட்டாங்க, அமைதியாக பஜனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி செய்கிறதுல எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்க போகுது? அதனால் இந்த மாதிரி செய்யக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனித்து சிந்தித்து செயல்படுங்க. அதே போல் லைனில் போகும்போதும் வரிசையில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா எல்லாரும் வராங்க, நிறைய ஊர்லேருந்து வராங்க, வேறு அதர் ஸ்டேட் மக்கள் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய இடத்துக்கு. அப்படி இருக்கும்போது நாம தான் நம்மளுடைய மதிப்பு வந்து காப்பாற்றிக்கணும். சரிங்களா? நம்மளுடைய மதிப்பை நம்ம காப்பாற்றிக்கணும். நம்மளுடைய பேரை, நம்மளுடைய பெருமை வந்து நம்ம தான் நிலைநாட்டும். ஆடி இப்படி சல்லியாக இருந்தோம் அப்படின்னா அந்த சாமியும் மதிக்காது, நம்மளை சுற்றி இருக்க மக்களும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்து மக்கள் நீங்களே தான் இதை சரி பண்ணணும். யார் சொல்லியும் யாரும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கணும். ஸோ தெய்வம் கொடுக்கக்கூடியது எல்லோருக்கும் ஒன்றே ஒன்று தான், அமைதியான அன்பும் பாசமும். நம்ம நினைக்கக்கூடிய, நம்ம சரியாக இருந்தோம்னா நம்ம நினைக்கக்கூடிய அனைத்தும் நடக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியில். ஸோ அதனால் இந்த மாதிரி கூட்டத்தில் பாட்டு பாடுறீங்க, பஜனை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக அழகாக பண்ணுங்கள், கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாவது தவறாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மனசு புண்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீக்கிடுங்க. நல்ல விஷயத்த நல்லபடியாக செய்வோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.